Hello students, in your biozoology book, you will find that Unit 3 Chapter 8 deals with microbes in human welfare. அதில் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் antibiotic production என்பதை பற்றி. This video is prepared by Kamalakannan on behalf of Sivasakti Tuition Center, Shenkota. This tuition center is run by Mr. Annamalai. Industrial products of microbes. அது என்னென்ன அப்படிங்கிறத இங்க டிஸ்கஸ் பண்றோம். Beverages, அதாவது குளிர்பானங்கள். Antibiotics and drugs, அதாவது நோய் குணப்படுத்தும் மருந்துகள். Organic acids, vinegar, citric acid, lactic acid போன்றவை. Amino acids, அமினோ அமிலங்கள் சேர்ந்துதான் புரோட்டீன்கள் உருவாகின்றன. 20 வகை அமினோ அமிலங்கள் உள்ளன. வைட்டமின்ஸ் உங்களுக்கு தெரியும். வைட்டமின் ஏ, பி காம்ப்ளெக்ஸ், வைட்டமின் சி, டி போன்றவை உடலுக்கு மிக தேவையானவை. பயோஃபியூயல்ஸ், உயிரி எரிபொருட்கள் என்று குறிப்பிடுகிறோம். கரும்பு மற்றும் விலங்குகளின் கழிவுகள் இதிலிருந்தெல்லாம் பயோஃபியூயல்ஸ் தயாரிக்கப்படுகின்றன. சிங்கிள் செல் புரோட்டீன், ஆல்கே, ஈஸ்ட், ஃபங்கை, பாக்டீரியா இவற்றை பயன்படுத்தி எஸ்சிபி தயாரிக்கப்படுகின்றது. எஸ்சிபியில் மேலான ஊட்டச்சத்துக்கள் அடங்கியுள்ளன. என்சைம்ஸ், பல வகையான நொதிப்பொருட்கள் மைக்ரோப்ஸ் உதவி கொண்டு தயாரிக்கப்படுகின்றன. ஸ்டெராய்ட்ஸ், மருந்து பொருட்கள் தயாரிப்பில் பல ஸ்டெராய்ட்ஸ் உபயோகப்படுத்தப்படுகின்றன. இவை பாக்டீரியா, ஈஸ்ட் மற்றும் பூஞ்சை அதாவது ஃபங்கஸ் இவைகளை பயன்படுத்தி தயாரிக்கப்படுகின்றன. வேக்சின்ஸ், வைரஸ்கள் மற்றும் பாக்டீரியாக்கள் தடுப்பூசி தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகின்றன. இவற்றில் இந்த வீடியோவில் ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் என்பதை விவரிப்போம். ஃபெர்மெண்டர், போன ஸ்லைடில் குறிப்பிடப்பட்ட உயிரிகளை பயன்படுத்தி தயாரிக்க ஃபெர்மெண்டர்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன. இது இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்தப்படும் ஃபெர்மெண்டர். Fermenter is a closed vessel. Stainless steel body உள்ளது. அதன் உட்புறம் நீர் நிரம்பி இருக்கும். காற்று உள்ளே செல்ல வழி, அஜிடேட் செய்ய ஸ்டர்ரர், நீராவி மற்றும் குளிர்ந்த நீர் உள்ளே செல்ல வழிகள், நியூட்ரியன்ஸ் உள்ளே செல்ல வழி, அதே போல எக்ஸாஸ்ட் அவுட்லெட், கூலிங் வாட்டர் அவுட்லெட், ஃபைனல் ப்ராடக்ட் வெளியே எடுக்க அவுட்லெட் இந்த ஃபெர்மெண்டரில் காணப்படும். டிஸ்கவரி ஆஃப் பெனிசிலின். ஸ்டாஃபைலோகாக்கஸ் எனும் பாக்டீரியா கல்ச்சர் பிளேட்டில் அலெக்சாண்டர் ஃபிளெமிங் வளர்த்து கொண்டிருந்த போது ஒரு கிரீன் மோல்டு அதில் காணப்பட்டது. மோல்டுனா ஃபங்கஸ். இந்த படம் அலெக்சாண்டர் ஃபிளெமிங்கை காண்பிக்கின்றது. அந்த மோல்டை சுற்றிலும் இந்த பாக்டீரியாக்கள் வளர முடியவில்லை. இந்த படத்தில் காண்பது ஸ்டாஃபைலோகாக்கஸ் எனும் பாக்டீரியா. ஏன் என்று ஆராய்ந்த போது அந்த ஃபங்கஸ் ஒரு கெமிக்கலை சுரக்கின்றது. அந்த கெமிக்கல் இந்த பாக்டீரியாக்களை அழிக்கின்றது என கண்டுபிடித்தார். அந்த கெமிக்கலுக்கு பெனிசிலின் என்று பெயர் வைத்தார். So, Alexander Fleming discovered an antibiotic called penicillin. இந்த பெனிசிலினை உண்டாக்கக்கூடிய ஃபங்கஸ் பெனிசிலியம் எனப்படும். அதனுடைய படம் இங்கு காணலாம். இந்த ஃபங்கஸ் பாக்டீரியாக்களை கொல்லும் தன்மை பெற்றுள்ளது.
ஏற்கனவே கூறியபடி இந்த ஆன்டிபயாட்டிக் பெனிசிலினை கண்டுபிடித்தவர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். கண்டுபிடித்த வருடம் 1926. பெனிசிலின் ஆஸ் ஆன்டிபயாட்டிக். பெனிசிலினை குவீன் ஆஃப் ட்ரக்ஸ் என குறிப்பிடுவர். செயின் மற்றும் ஃப்ளோரே என்பவர்கள் இரண்டாம் உலகப் போரின் போது இராணுவ வீரர்களுக்கு ஏற்பட்ட காயங்களை குணப்படுத்த பெனிசிலினை பயன்படுத்தினர். அதற்காக 1945 அவர்களுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. டிஸ்கவரி ஆஃப் ஆன்டிபயாட்டிக். ஆன்டிபயாட்டிக்ஸ் என்பவை நோய் கிருமிகளை கட்டுப்படுத்தும் தன்மை உள்ளவை. செல்மன் வாக்ஸ்மன் என்பவர் ஸ்ட்ரெப்டோமைசின் எனும் ஆன்டிபயாட்டிக்கை கண்டுபிடித்தார். 1943 ஆன்டிபயாட்டிக் என்னும் சொல்லை இவர் முதலில் பயன்படுத்தினார். இது வாக்ஸ்மனை காண்பிக்கும் படம். இவர் ரஷ்யாவில் பிறந்த அமெரிக்க விஞ்ஞானி. இவருக்கு 1952 நோபல் பரிசு வழங்கப்பட்டது. ஸ்ட்ரெப்டோமைசின் எனும் ஆன்டிபயாட்டிக் மண்ணில் காணப்படும் ஸ்ட்ரெப்டோமைசஸ் கிரைசியஸ் எனும் பாக்டீரியாவிலிருந்து உண்டாக்கப்படுகின்றது. இந்த படத்தில் நீங்கள் காண்பது ஸ்ட்ரெப்டோமைசிஸ் பாக்டீரியாவின் தோற்றம். பிளேக், மெனிஞ்சிட்டிஸ், டிப்தீரியா, சிஃபிலிஸ், டிபி போன்ற பல நோய்களை குணப்படுத்த ஆன்டிபயாட்டிக்ஸ் உதவியாக இருக்கின்றன. ஆன்டிபயாட்டிக்ஸ் நோய்க்கிருமிகளை கொல்லக்கூடிய தன்மை ஆன்டிபயாசிஸ் என குறிப்பிடப்படும். பல்வகை நோய்க்கிருமிகளை அழிக்கும் ஆன்டிபயாட்டிக்ஸை பிராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயாட்டிக்ஸ் என்று குறிப்பிடுவார். சில குறிப்பிட்ட வகை பாக்டீரியாக்களை மட்டுமே அழிக்கக்கூடியவை நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயாட்டிக்ஸ் என்று குறிப்பிடப்படுகின்றன. டெட்ராசைக்ளின் என்பது ஒரு பிராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயாட்டிக். இது நோய் உண்டாக்கும் பாக்டீரியாவின் புரோட்டீன் சிந்தசிஸை தடுக்க வல்லது. டெட்ராசைக்ளின் வகையில் முதலில் பிரித்தெடுக்கப்பட்ட ஆன்டிபயாட்டிக் குளோர் டெட்ராசைக்ளின் என்பதே. இது ஸ்ட்ரெப்டோமைசிஸ் ஆரியோஃபேஷியன்ஸ் எனும் பாக்டீரியாவிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. எரித்ரோமைசின், குளோரோமைசிட்டின், கிரைசியோஃபல்வின், நியோமைசின், கெனாமைசின், பேசிட்ரெசின் என்பவையெல்லாம் நுண்ணுயிரிகளிலிருந்து பெறப்படும் ஆன்டிபயாட்டிக்ஸ் ஆகும். ஆன்டிபயாட்டிக் சேஃப்டி அண்ட் ரெசிஸ்டன்ஸ் a modern medical challenge. ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன், அலர்ஜி என்று குறிப்பிடுகிறோம். அதாவது ஒவ்வாமை. பெனிசிலின் போன்ற ஆன்டிபயாட்டிக்ஸ் நாசியா, வாமிட்டிங், வீசிங் அதாவது மூச்சுவிட சிரமப்படுத்தும் நிலைமை போன்ற பக்க விளைவுகளை சிலருக்கு ஏற்படுத்தும். உடனடியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்காவிட்டால் இதய துடிப்பு நின்றுவிடும். இதை பெனிசிலின் அலர்ஜி என்பார்கள். ஒரு நோயாளிக்கு பெனிசிலின் அலர்ஜி உள்ளதா இல்லையா என பரிசோதிக்க லோ டோஸ் ஆஃப் பெனிசிலின் தோலில் செலுத்தப்படுகிறது. செலுத்தப்பட்ட இடத்தில் தோலில் அரிப்பு ஏற்படுத்தும் பேச்சஸ் சிவப்பு நிறத்தில் காணப்பட்டால் அவருக்கு பெனிசிலின் அலர்ஜி உள்ளது என்பது தெளிவு. ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ். சில நோய்க்கிருமிகள் நோய் குணப்படுத்தும் மருந்துகளை இன்ஆக்டிவேட் செய்யக்கூடிய தன்மை உள்ளவை. இதை ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ் என்று குறிப்பிடுவார். தவறான ஆன்டிபயாட்டிக் அல்லது அதிகப்படியான ஆன்டிபயாட்டிக்ஸ் உடலுக்குள் செலுத்தினால் ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால் நோய்க்கிருமிகள் அழியாமல் பெருக ஆரம்பிக்கின்றன. அதனால்தான் நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயாட்டிக்ஸ் பெருமளவு பயன்படுத்தப்படுகின்றன. ஏனெனில் அவை குறிப்பிட்ட நோய்க்கிருமிகளை மட்டுமே அழிக்கும். இப்படி ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ் உள்ள பாக்டீரியாக்களை சூப்பர் பக்ஸ் என குறிப்பிடுவார்.
Please subscribe our channel. Our channel name is Sivasakti Annamalai. We will meet in the next video. Thank you.